ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியிலேருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா. மெனோபாசல் ஏஜில் இருக்க பெண்கள்னா உங்களுக்கான பதிவு தான் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். போன் டென்சிட்டி குறையும், எனக்கு ஜென்ரல் ஹெல்த் குறையும், மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக இருக்கும், இருக்கிற வலி எல்லாம் ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். இது காமனாக உங்களை சுற்றி இருக்கிற பெண்களை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற கொஞ்சம் விஷயங்கள் இப்போவே கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. 40க்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களுக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பேசிக்காக பண்ண வேண்டியது என்னோட ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். அதாவது நான் நேரத்துக்கு எனக்கு பசி எடுக்குதா, பசிச்சு தான் நான் சாப்பிட்றேன்னா, நைட்டு படுத்த உடனே நான் தூங்கிடுறேன்னா, அதே மாதிரி மார்னிங் எந்திரிக்கும் போதே என்னோட காலை கடனில் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல்ரெடி பீரியட்ஸ் வந்துட்டு இருக்குன்னா அந்த பீரியட்ஸோட டேட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியமான பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. மெயினாக விட்டமின் டி, கால்சியம், என்னோட ஹெச்பி லெவல், HbA1c லெவல், அதுக்கப்புறமா தைராய்டு லெவல், இதெல்லாம் முக்கியமான பிளட் டெஸ்ட். இது 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் ரெகுலராக செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மெயினாக ஆஃப்டர் மெனோபாஸ் என்னோட போன் ஹெல்த் தான் பாதிக்கும். அந்த போன் ஹெல்த் பாதிக்காமல் இருக்கணும்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை. ரெகுலராக உங்களோட டயட்டை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட பழகுங்க. காய்கறியும் பழங்களும் நிறைய எடுத்துக்க பாருங்கள். நேரத்துக்கு சாப்பிடுங்க. இல்லை ஆல்ரெடி நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இல்லை ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட், நான் அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இல்லை வேறு ஏதாவது எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா அந்த லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னோட டயபெட்டிக் லெவல் எப்படி இருக்குது, என்னோட பிளட் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, இல்லை வேறு எதுக்காவது நான் மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன்னா அது நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னா, இது பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்ன பிளட் டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எனக்கு நான் டயபெட்டிக்காக இருந்தாலும் இல்லைனாலும் நான் சொன்ன மேஜரான டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. இது ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு பாதிக்க போகுது. ஸோ இது மெயினாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அடுத்து என்ன பண்ணும் மேடம்ன்றது தான் அடுத்த கேள்வி. ஒன்றுமே பண்ணாதீங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எடுக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கோம். இந்த மெனோபாஸ் பற்றின பெரிய அவேர்னஸ் இன்னுமே யாருக்குமே இல்லை. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சாலும் அது ரொம்ப ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்கள் ஹெல்த்து தான் உங்களோட பெரிய அசர்ட். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருமே, எல்லா வயதினரும் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை இப்போவே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே இந்த விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுங்கள். பெண்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஹெல்த்து தான் உங்களோட அசர்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது நம்ம ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு, இல்லை வேறு ஏதாவது இதை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு கேட்கணுன்னாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.